முக்கிய செய்தி: சென்னை ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் பறக்கும் ரயில் மேம்பாலம் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் பறக்கும் ரயில் மேம்பாலம் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தபோது பாலம் இடிந்து சரிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலம் சரிந்து விழுந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் பறக்கும் ரயில் மேம்பாலம் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தபோது பாலம் இடிந்து சரிந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலம் சரிந்து விழுந்த இடத்தில் போக்குவரத்தில் நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக ஆதம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலம் சரிந்து விழுந்த இடத்தில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் பறக்கும் ரயில் மேம்பாலம் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பாலம் சரிந்து விழுந்த இடத்தில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் பறக்கும் ரயில் மேம்பாலம் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆதம்பாக்கம் தில்லை கங்கா நகரில் எம்ஆர்டிஎஸ் மேம்பாலம் ஒன்று சரிந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நல்வாய்ப்பாக யாருக்கும் இந்த விபத்துல பாதிப்புகள் ஏற்படவில்லை. போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்துல போக்குவரத்து போலீசார் மற்றும் ஆதம்பாக்கம் போலீசாரும் விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறார். போக்குவரத்து போலீசார் அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 2 பில்லர்களுக்கு இடையே ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த மேம்பாலத்தை அங்கு கொண்டு சென்று பணியில, அதாவது சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்க போது தூண் சரிந்து விழுந்து இந்த மேம்பாலமானது சரிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால ஏற்கனவே இந்த பணிகள் நடைபெற்று வருவதனால அந்த பகுதிக்கு யாரும் செல்ல முடியாதவர், அங்க இருக்கக்கூடிய அடைப்புகள்லாம் செய்யப்பட்டிருப்பதனால எந்த விதமான நபர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும், அதேமாதிரி அங்கு பணியில் இருந்த ஊழியருக்கு எந்த விதமான காயங்கள் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படக்கூடிய நிலையில் அந்த சரிவை அகற்றும் பணிகளையும் ஏற்படக்கூடிய விபத்தை அப்புறப்படுத்த பணிகளும் கிரேன்கள் மூலமாக அப்புறப்படுத்த பணிகளும் அங்கு பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்ற போக்குவரத்து பாதிப்புகளை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்துல ஆதம்பாக்கம் போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. யாருக்கும் எந்த விதமான காயங்கள் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.